ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில் வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளின் நீர் தருகிற உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு பிட்டு தருவீராக. தகப்பனே, எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஜீவ வார்த்தையானவரே, ஜீவ அப்பத்தை எங்களுக்கு பிட்டுத்தார். ஆண்டவரே, அவளோடு நாங்கள் காத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையில் பயனளிக்கக்கூடிய, எங்கள் எல்லா காலத்துக்கும் ஏற்ற வார்த்தையும், எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தையும், எங்களை உமக்குள்ளே நிலை நின்று முற்றிலும் ஜெயம் கொள்ளும்படியான உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. நீர் பேசும், வழி நடத்தும், ஊழியம் செய்யும், ஆசீர்வதியும். உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் அர்ப்பணிக்கிறோம். தந்தையே, நாங்கள் வெடிப்புடனும், தகப்பனே ஜாக்கிரதையுடனும், ஆண்டவரே எதிர்பார்ப்புடனும் எங்கள் மனக்கண்களும் செவிகளும் திறந்து உமது வார்த்தையை உற்று நோக்குவதாக. உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்ளும்படியான கிருபையும் பாக்கியத்தையும் உண்டாவதாக. வாங்கி கொண்ட வார்த்தையை வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல் இராதபடி, பறவைகள் வந்து அதை எடுத்து சென்றது என்று, சாத்தான் அதை எடுத்து சென்றான் என்று இராதபடி, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது போல் இராதபடி, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட விதையை போல் இராதபடி, அது வேறு ஆழமாக இராதபடினாலே வெயிலின் உஷ்ணத்திலே அது காய்ந்து தீந்து அது கருகி போயிற்று, பலனற்று போயிற்று என்ற நிலைமை வராதபடி, நல்ல நிலத்திலே விழுந்த விதையைப் போல 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. இந்த கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். மணி 7:20. கர்த்தர் கிருபையில சீக்கிரம் முடிஞ்சிடும் பிரசங்கம். பெரிய பாதிப்பு வராது என்று நம்புறேன். நாளைக்கு யாருக்கும் பரீட்சை இருக்காது என்று நான் நம்புறேன். நாளைக்கு வீட்டிலையும் பரீட்சை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இங்கேயே வச்சுக்கிட்டுலாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டுலாம் உட்கார வச்சுலாம் ரொம்ப நேரம் பண்ணுறது கிடையாது. கரெக்டாக கர்த்தர் கோர்வையாய் நடத்தி சரியான நேரத்தில் அதை கர்த்தர் அதை முடிப்பார். நாம் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஒவ்வொரு மக்களாய் மாறுகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஒரு குடும்பம் வரும், ஒரு குடும்பம் வராது. ஒருவர் வருவார்கள், ஒருவர் மாறி மாறி கொண்டுதான் இருக்கிறது. தொடர்ச்சியாக வருகிறவர்கள் ஒரு சில குடும்பங்கள் தான் இருப்பார்கள். தொடர்ச்சியாக எதுவும் முடியவே முடியாத பட்சத்தில் அப்படி இருக்குமே தவிர, மற்றவர்கள் எப்பொழுதும் குறிப்பிட்ட குடும்பத்தார், தேவ பிள்ளைகள் தொடர்ந்து வருகிறவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நேரத்தோடு கூட வருகிறவர்கள் ஒரு சிலர் எப்பொழுதும் இருக்கிறார்கள். எப்பவும் போல வருகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தேவன் தான் அவர்களை மாற்ற வேண்டும். நான் அதை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் தான் அதுக்கு கிருபை செய்வாராக. ஏன் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளாகத்தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் அறியீர்களா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பரலோக ராஜ்யம் எங்கே தூரமாகவோ சமீபமாகவோ அல்ல, அவரவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது என்று சொன்னால், அப்போ பரலோக தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குது என்பது அர்த்தம். ஒருவேளை அவர் அந்நிய பாஷை பேசாமல் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருக்கலாம், பிரசங்கம் பண்ணாதவராய் இருக்கலாம், ஞானத்தை போதிக்கிறவராய் இல்லாமல் இருக்கலாம், சொப்பனங்களை கண்டு அதன் அர்த்தங்களை சொல்லுகிறவராய் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவனை குறித்த அறிகிற அறிவு உடையவராய் இருப்பார், கட்டாயம் இருப்பார். நாம் ஒருத்தரை அவர் சரியாய் பேசாதனால அவருக்கு தேவனை குறித்த அறிவு அவருக்கு இல்லை என்று சொல்லிட முடியாது. தேவனை குறித்த அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்றால், பெரிய அரிய பொக்கிஷம் என்று தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிற வேதாகமும், பரிசுத்த வேதாகமும் பல ஆயிரக்கணக்கான லட்சம் ரூபாய்களை கொடுத்து நாம் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இதை வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம் இல்லையா? கிடையாது. இன்றைக்கு அவரவருக்கு தகுதிக்கு அவரவர் சக்திக்கு தகுந்தவாறு கிடைக்கக்கூடிய அளவுக்கு
இன்றைக்கு கிடைக்கிறது, சில இடங்களில் இலவசமாகவும் கிடைக்கிறது. நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அது கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொண்ட இந்த வேதத்தை எவ்வளவு தூரம் ஆசையாய் ஆவலோடு தேவனுடைய ஆலோசனைப்படி இதை படிக்க வேண்டும். இது சிறு பாலகர்களுக்கு ஆதியாகம், சங்கீதம், நீதிமொழிகள் வாலிபர்களுக்கு, ஆதியாகம் என்பது முதியோர்களுக்கு, அப்படிலாம் கிடையாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் அனைத்தையும் கட்டாயம் படிக்க வேண்டும். பல முறை படித்தாலும் அதுக்குள்ளே அரிய 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 அதிசயங்கள் உள்ளே இருந்து வந்துகிட்டே இருக்கும். வாழ்நாள் பத்தாதே. கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறது, ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வழிகளுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு உட்பட்ட யாவற்றுக்கும் அப்படியே கீழ்ப்படுகிற குணாதிசயத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். எதுவுமே நல் கிரயமும் நல்ல நோக்கத்துடன் தான் இவைகள் சொல்லப்படுகிறது. இதனால்தான் ஒருவன் ஞானம் அடைய முடியும். இதன் மூலம்தான் ஒருவன் புத்தி தெளிவை அடைய முடியும். இவைகள் மூலம்தான் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், நம்மை சிருஷ்டித்த தேவன் யார், நான் தான் ஏற்கனவே ஆதியாகம் படிச்சிருக்கிறேன் அப்படி இல்லை. ஆதியாகம் 100 தடவை படிச்சாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு, 1000 தடவை படிச்சாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. புரியுதா சொல்றது? புரியுதா? அப்போ இப்ப நான் ஒரு பகுதியை படிக்கிறேன்னா கர்த்தர் ஒரு இடத்துல சொல்வார், இங்கிருந்து ஆரம்பி இதை படி, நீங்க இதை படி. நான் தான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நான் கர்த்தருக்கு சொன்னேன். எப்படி இருக்கும்? அப்போ நான் அதை படிக்கணும், அதை நான் திரும்ப அதை நான் படிக்கணும். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். உங்க வீட்டு சொத்தையோ பணத்தையோ உங்க ஸ்கூட்டரையோ உங்க பைக்கையோ காரையோ எதையும் பார்க்கல. உங்க தாலி 25 பவுனோ 100 பவுனோ அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. உங்க பேங்க் பேலன்ஸ் எப்படி, உங்க சொத்து எத்தனை கிரவுண்டு, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல கர்த்தர். உங்க பட்ட படிப்பு என்ன, MA BA BA DE டாக்டர், அதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. பரலோகத்துக்கு பட்ட படிப்பு பட்டங்கள் ஒன்றுமே போகாது, உங்க யூனிவர்சிட்டியும் போகாது, எதுவுமே போகாது. நாம் செய்யும் நன்மை தீமை நம்மோடு கூட கடந்து வரும். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஜெயித்தோமா ஜெயிக்கலையா? ஜெயித்தோம் என்றால் பரலோகத்துக்கு போலாம், ஜெயிக்கலையா நரகத்துக்கு போலாம். முடிவு அவன் கையில கர்த்தர் கொடுத்துட்டார். ஜீவனையும் மரணத்தையும் உங்க கையில கொடுத்து முன்னாடி வச்சுட்டேன். எடுத்துக்கிறது நீ எடுத்துக்கணும். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். எதை எடுத்துக்கிறியோ எடுத்துக்கோ. ஆசீர்வாதம் வேணுமா, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோ, கையில வச்சுக்கோ. இல்ல எடுத்து அதையெல்லாம் உள்ளே வாங்கி ஆவென்று திறந்து அதை உட்கொண்டு அந்த பிரசங்கியார் பேசினது, இந்த பிரசங்கியார், எந்த பிரசங்கியார் பேசினாலும் இந்த வேதத்துல இருந்துதான் பேசணும். எந்த பிரசங்கியா இருந்தாலும் நம் திருத்துவ தேவனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை பேசுவதென்றால் யார் பேசினாலும் அவர் எந்த இதை சேர்ந்தவரா, டினாமினேஷனை சேர்ந்தவரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அப்பாவுடைய வார்த்தைகள். சொல்லுகிறது சரியா சொல்லுகிறார்களா என்றது மட்டும்தான் நம்ம தெளிவாக்கிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி சொல்லும் பொழுதெல்லாம் பிரமாதமாய் பேசினார், அவர் பிரமாதமாய் பேசினார் என்று நாம் நிறைய சொல்லுவோம். அது டக்கர், இது சூப்பர், அது அப்படி இழுத்துருச்சு, தொற்றுச்சு, சாக்கடிச்சிருச்சு எல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில கர்த்தர் அதை பார்ப்பாரு. அது உனக்கு சாக்கடிச்சதே இப்ப எப்படி இருக்கிற நீ அனலா இருக்கிறியா அக்கினியா இருக்கிறியா, அது சூப்பர், அதோட அது மாதிரி ஒரு விளக்கத்தை நான் என் லைஃப்ல கேட்டதே இல்லை. எல்லாம் வர்ணிக்கிறதுலாம் ஓகே தான். வாழ்க்கையில துன்பத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, உபத்திரவத்தின் பாதையில, வாழ்க்கையில இனி அடுத்த நொடி என்ன நடக்குமோ என்று தெரியாத திகைச்சு போயிருக்கிற சூழ்நிலையில அந்த வசனம் கிரியை செய்ய விடணும், அந்த கிரியை செய்ய விடணும். இங்க பிரசங்கிக்கிறவர் உள்படதான் கர்த்தர் பேசுவார். இங்க பிரசங்கிக்கிறவரை தவிர்த்து எல்லாருக்கும் கர்த்தர் பேசுறார் என்று கிடையாது. பிரசங்கிக்கிறவருக்கும் சேர்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். பிரசங்கிக்கிறவர் சொந்தக்காரராக இருந்தால் கட்டாயம் கனமினதான் அடைவார், கனமடைய மாட்டார். இயேசு சொன்னார், தன்னுடைய தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரிலும் தன் சொந்த வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனமினம் அடையான். கனமினம் அடைவதற்கு டாப் நம்பர் 1 அவர்கள் தான் அப்படின்னு இயேசுவே அதை சொல்லி, இயேசுவே அதை நல்லா அனுபவிச்சு, இயேசுவே நம் தேவன் மானிடனாய் வந்த, மனிதாவதாரமாய் வந்த, காண முடியாத இறைவன், எம்பெருமான், ஈசன் எல்லாம் அவர்தான். அந்த பரம்பொருள், அந்த பரஞ்சோதி எல்லாம் அவர்தான். சகலமா அவர்தான். எல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து தான் விளக்கம் இயேசு கிறிஸ்து தான். அப்போ அவர்
அவர் சொல்லிட்டார், உன் சொந்த ஊரிலே ஆட இன்னார் மகன் தானே. இந்த வாழை பிடிச்சி சுத்திட்டே இருந்தானே அவன் தானே. அம்மா படத்தை பிடிச்சின்னு பின்னாடி ஓடுவானே, பின்னாடி ஓடுவாள். ஊழியக்காரியா இருந்தா அப்படி சொல்லுவாங்க, ஊழியக்காரனா இருந்தா அப்படி சொல்லுவாங்க, ஊழியக்காரனா இருந்தா சொல்லுவாங்க. கனவினும் அவனுக்கு உண்டு. ஆனால் ஆனால் மற்றவர்களுக்கோ அந்த வெளிச்சம் தெரியும், தேவனுடைய அந்த வெளிச்சம் தெரியும், அந்த ஜோதி தெரியும். எங்கே ஜோதி? இந்த மனுஷன் இடத்துல என்ன இருக்கு? தேவனுடைய வெளிச்சம் இருக்கிறது, தேவனுடைய ஒளி இருக்கிறது, தேவனுடைய பிரகாசம் இருக்கிறது, தேவனுடைய ஜீவ வார்த்தை இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற தேவ வார்த்தை இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது, அவன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது, அவன் நடக்கையில இருக்கிறது. அதுக்காக 2 எஸ்டேட் வாங்கி வச்சுதான் நம்புவாங்களா? கிடையாது, கிடையாது. கர்த்தர் இருந்தால் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் விலையேற பெற்ற ஐஸ்வர்யம், விலையேற பெற்ற ஐஸ்வர்யம், விலையேற பெற்ற ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு தான் இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார். முதலாவது நேரத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எப்படி சொன்னாரு? இந்த முதலாவதுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்தார். 2014 நான் ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வந்த ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு கொடுத்தார். முதலாவது என்ற வார்த்தையில ஒரு பிரசங்கத்தை பண்ணும்படி எனக்கு பல வால்யூம்களை கர்த்தர் கொடுத்தாரு. என்னைக்கு பேசுவார தெரியாது. ஆனா இந்த முதலாவது என்கிற இடத்தை அதை பார்க்கும்போது நாம் அதற்கு தகுதியே இல்லை. பிரசங்கிக்கிறவனு தகுதி இல்லாத போது இந்த முதலாவதுன்றத அந்த முதலிடம் கொடுக்கறத எப்படியெல்லாம் வேதத்துல தேவன் வலியுறுத்திருக்கிறார். இது ஜெயத்திற்கான வழிகளிலே படிக்கட்டுகள். இவைகளெல்லாம் படிக்கட்டுகள், இவைகளெல்லாம் ஜெயம் கொள்கிறவனுக்கு படிக்கட்டுகள். இன்றைக்கு பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க ரெடியா இருந்திருப்பீங்க. பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு ரெடியா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அதை சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? இன்றைக்கு தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5, 6, 7. 5, 6, 7. 7ஆம் வசனம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த தலைப்பு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு முன்னாடி நம்முடைய கஷ்டங்களையும் காரியங்களையும் தேவைகளையும் நாம் அதிகமுறை சொல்லலாம், அது முறையிடலாம், தப்பே கிடையாது. அழலாம், கண்ணீர் விடலாம், பெருமூச்சு விடலாம், ஏங்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது. நீர் என்னை கைவிட்டு விட்டீர் என்று சொல்லக்கூடாது. கைவிட்டீர் என்று புலம்பலாம், கர்த்தர்கிட்ட சொல்லி புலம்பலாம். ஆண்டவரே இப்படி இருக்குதே, காரியங்களை எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அப்படின்னு தெரியலையே, புரியலையேன்னு சொல்லலாம். ஆனா முடிக்கும் போது சொல்லணும், கர்த்தாவே நீர் நல்லவர், நான் இன்னும் உம்மை நம்புகிறேன். நான் இவ்வளவு நாள் படைத்திருக்கிறது யாரால? போன்னு விட்டு இருந்தாருன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். போ, உன் நண்பனை நம்பி போன்னா கதை முடிஞ்சிடும். உன் உறவினரை நம்பி போன்னா கதை முடிஞ்சிடும். உன்னோட கொலிக்க நம்பி போன்னா அங்கே கொலை. போ, உன் திறமையை நம்பி போ. நான் இன்னைக்கு பேசி சாமர்த்தியமா இன்னைக்கு பொழைச்சிருவான்னு சொன்னா போன்னு விட்டுட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சுது. நான் அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன் என்று மனுஷர் சொல்லுவார்கள். என் கையில தேவன் இதை கொடுத்தாருன்னா நான் அதை செஞ்சிருவேன்னு. முடியவும் முடியாது. உண்டதே செய்ய முடியல, கொடுக்கப்பட்டதே செய்ய முடியல. ஆனால் நான் உங்க கரத்துல இருக்கிறேன், உங்க ஆளுகளை நான் இருக்கிறேன், என் குடும்பம் உடைய கரத்துல இருக்கிறது. ஆண்டவரே, நீங்க என்ன ஒரு பாதையை, எனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு வச்சு என்ன பண்றீங்க? என்ன நடத்திக்கிட்டு போறீங்க? என்ன எனக்கு ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு தாய் தப்பனை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு குடும்ப சூழலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. நான் அதுல எங்க போனாலும் இயேசு என்னோடு இருப்பதால் பாட்டாதான் பாடணும். எத்தனை பேர் பாட்டு அந்த பாட்டை நீங்க பாடினாங்க? பாதி பேர் கிடையாது. இருந்தாதான் பாடுறதுக்கு நீங்க எவ்வளவு தூரமா அந்த தேவன் அந்த பாட்டை கொடுத்தார், வெட்கப்பட்டு போவதில்லைன்னு. எத்தனை பேருக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லையே? சில நேரங்கள்ல சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம், இவரோட தேவன் இப்படி சொல்றதுனால நாம் அதை கடைபிடிக்கணும். நாம் பிறக்க வேண்டும் என்று தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். அந்த நாள்ல தான் நம்ம பிறந்தோம். எல்லாரும் நம்ம பிறக்க கூடாதுன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டுலாம், வைத்தியர் பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்ப பிறக்காதெல்லாம் பண்ணாலும் முடியாது, பிறந்துடும். அம்மா பிறக்காதான்னு சொல்லி வீட்டார் யார் சொன்னாலும் அம்மா பெற்றுருவாங்க. ஏன்னா அது ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த குறித்த பாருங்க, வேதம் சொல்லுது, குறித்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்தார்.
பிறந்தார். இங்க ஒரு சிலருக்கு பிறக்கலையா, எல்லாருக்கும் தான் பிறந்தார். கர்த்தர் குறித்த நாளிலே மரித்தார். குறித்த நாளிலே மரித்தார். கர்த்தர் குறித்த நாளிலே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் குறித்த நாளிலே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் குறித்த நேரத்திலே, குறித்த நாள் இல்ல, குறித்த நேரத்திலே பிதாவின் வலதுபாத்திலே போய் வீற்றிருந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒன்றையும் செய்ய மாட்டார். குமாரனாகிய கிறிஸ்து பிதாவை அன்றி வேற ஒன்றையும் தாமாகவே செய்ய மாட்டார். பிதாவுடைய விருப்பம் எல்லாம் அவருடைய விருப்பம். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு ஆகாரம். இதே அடிப்படையினுடைய ஆள் தத்துவத்துல எல்லாம் நம்மையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். பிதாவுடையதெல்லாம் கிறிஸ்து இயேசு உடையது, கிறிஸ்து இயேசு உடையதெல்லாம் நம்முடையது. அதுல சொந்தம் கொண்டாடுறோம்ல, அப்ப சொல்றாரு, அப்படியானால் என்னுடைய பாடுகளுக்கு நீங்க என்னவா இருக்கணும்? பங்காளியா இருக்கணும். நீங்க என்னவா இருக்கணும்? கிறிஸ்துவின் மகிமையின் பாடுகளில். ஐயோ, முதல்ல பார்ட்னரா இருக்கிறோம் ஆண்டவரே. அது எப்படி? கிறிஸ்து நடந்து சென்ற அடிசுவடையின் பாதைகளை தான் நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து எடுத்து சென்ற ரட்சிப்பை கொடுப்பதற்கு என்று எடுத்துக்கொண்ட சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். அப்படியா சொல்லியிருக்கு? கிடையாது. அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க கடவன். தன் நடக்க. அதுல என்ன? அவனுடைய சுய நீதி, அவனுடைய சுய விருப்பம், அவனுடைய சுய ஆசை, அவனுடைய சுயநலம், சுய இச்சை, எல்லாமே சுய இச்சை, அவனுடைய சுய வழிகள், அவைகளை அவன் ஆணி அடிக்க கொடுக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தராகிய தேவன் ஒரு பிள்ளையையும் தாம் தெரிந்து கொண்ட பாதையில தான் சொல்வார். தாம் தெரிந்து கொண்ட பாதையிலே நடப்பதற்குரிய கிருபை, அதற்குரிய இரக்கம், அதற்குரிய தயவு, அதுக்குரிய பலன், அதுக்குரிய சத்துவம், அதுக்குரிய சகாயம், அதற்குரிய அரவணைப்பு, ஆதரவு, சகலத்தையும் தந்து போஷிப்பெல்லாம் தந்துதான் நடத்துவார். ஜெயம் கொள், எல்லாவற்றிலும் ஜெயம் கொள், தடைகளை மீறி ஜெயம் கொள், அப்படியே தாண்டி அந்த எஸ்டீம் அப்படியே வந்து அந்த சுதந்திரத்துல வந்து பங்கடையும்படி செய்வார். அதுதான் ஜெயம் கொள்ளுகிறவன். அநேக காரியங்களை ஜெயம் கொள்ளுகிறவனை குறித்து கர்த்தர் சொல்லியிருந்தார். இதோ உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று எவ்வளோ தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தாரே. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னவாயிற்று? நாம் இறுதியத்தில் அநேகர் நம்ம கட்டாயம் நினைப்போம், நானும் உள்பட நினைப்போம், என்ன ஆயிற்று அந்த வாக்குத்தத்தங்களில்? அது சொல்லும் போது நம்ம திரும்பி சொல்லணும், ஆண்டவரே நீர் எவ்வளவோ சொன்னீர், அதெல்லாம் நான் எங்க செஞ்சேன்? நீங்க எவ்வளோ ஆலோசனைகளை சொன்னீங்க, நான் எதிர்த்த அந்த ஆலோசனைகளை. எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு தேவையெல்லாம் ஆசீர்வாதம் தான். அப்படியெல்லாம் தூக்கிலாம் கையில கொடுக்கவே மாட்டார் கர்த்தர். தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டார். கானானிய ஸ்திரீ வரா, அது உங்களுக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தெரியும். வருகிறாள், தேவனிடத்துல வருகிறாள். சீஷர்கள் எல்லாம் தேவனோடு கூட கூட்டமாய் போகிறார்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றாரு. இன்னைக்கு அதை எடுத்துட்டு வரல, கர்த்தர் சொல்றாரு. வர்றாங்க, கானானிய ஸ்திரீ வரா. தன்னுடைய மகளுடைய பிரச்சனையின் நிமித்தமாய் அவள் பிசாசினாலே வேதனைப்படுகிறாள், வியாதியாக இருக்கிறாள், பிசாசினாலே வேதனைப்படுகிறாள். அது தெரியுமா? கானானிய ஸ்திரீ சொல்லி வருகிறாள். இயேசுவை கூப்பிடுறா, ஆண்டவரேன்னு கூப்பிடுறா. சீஷர்கள் சொல்றாங்க, என்ன ஒரே நியூஸ்ல சார் ஒரே தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த ஸ்திரீ, இருக்கிறா. இவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, கம்முன்னு போயிட்டே இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் இதுவா வர்றாங்க, அமைதியா வர்றாங்க. போதகர் ஏதாவது வாய் தரப்பாரா, ஏதாவது சொல்லுவாரா, திருக்கு தரிசனமா 2 வார்த்தை சொல்லுவாரா, ஏதாவது என்ன செய்ய போறாரு? இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியணும். இப்ப என்ன நடக்குன்னு, பிரசங்கம் நடக்குதுன்னு தெரியணும். நிறைய பேருக்கு இப்ப பிரசங்கம் நடக்கிறது மறைஞ்சிட்டு. அப்போ அங்க இயேசு, அங்க என்ன நடக்குது, அங்க என்ன
நடக்க போகுது. அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சீஷர்களுக்கு. ஏன் இயேசு இப்படி நடந்துகிறாரு, ரஃபி ஏன் இப்படி நடந்துகிறாரு? ரஃபின்னா இங்க பாய் இல்லை, நீங்க யாரோ பாயின்றாதீங்க. ரஃபி ஏன் இப்படி போதகர ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் நடந்துக்கிறாரு? டேய் யோவான், டேய் சொல்லுடா, டேய் நீ போ, ஒன்றும் வேலை இல்லை, ஒன்றும் தைரியம் இல்லை, நீ போய் சொல்லு. சீசர்கள் பேச மாட்டாங்களா? அப்படி நீங்க எல்லாம் இருக்கீங்க சீசர்கள், இங்க 12 பேர் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். இங்க அம்மா பண்ண சொல்லுவாங்க, கீழே தெரியும் எடுத்துறாதீங்க, தயவு செய்து ஆண்டவரே, தயவு செய்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே, தயவு செய்து தேர்ந்தெடுக்கிறாரு வச்சுக்கோங்க. 12 பேரை தேர்ந்தெடுக்கிறோம். ஃப்ரெண்டுகளா இருக்காங்க எல்லாரும். வயதுல வித்தியாசங்கள் இருக்கும், வயதுல வித்தியாசம் இருக்கும். பேதுருக்கு வயது வித்தியாசம், அவரோட அந்திரியாவுக்கு வயசு அதிகம். அதெல்லாம் நம்ம பேசிக்கோம்ல. இப்போ அவங்களுக்குள்ள பேசிக்க மாட்டாங்களா? வடா படா அது இதுன்னு சொல்லி ஒருத்தர கட்டாயம் பேசுவாங்க. மனுஷர் தானே. இல்லை பேச மாட்டாங்க, தூய மொழியில அப்படியே கலிலேய பாஷையில அப்படியே பேசுவாங்க. இல்ல பேசுவாங்க உங்களுக்குள்ள. ஏய் என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார், நம்ம சில அந்த இந்த ஊர்ல இந்த காலத்துல நடக்குது, நம்ம தலைவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. தலைவா என்ன இது, அனுப்பிவிடு தலைவா, இது என்ன இது சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு புதிய பிக்சர்லாம் எடுக்கிறாங்க டிவில, அதெல்லாம் அப்படிதான். இன்னைக்கு புதுசா இருந்தா எப்படின்னு ஒரு இதெல்லாம் நடக்குது, பிக்சர் எடுக்கிறாங்க, காட்டுறாங்க. அதுலலாம் இப்ப பழைய காலத்தினுடைய இதுகளை இப்ப புது இதுல இருந்தா என்ன மாதிரி பேசுவாங்க, காட்டுவாங்க. புது தானியல் இருந்தா எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப கட்டாயம் பேசியிருப்பாங்க சீஷர்கள். பேசும்போது அந்த ஸ்திரியை திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, திட்டிதான் இருந்திருப்பாங்க. சும்மா போன்னு வேலை இல்லை உனக்கு, சும்மா ஓவரா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, எங்க இருந்து வந்து துரத்திக்கிட்டே வர நீ. ஏதோ வேறு ஒரு திசையில இருந்து வேறு ஒரு இதை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, அவளுக்கு தகுதியே இல்லைன்னு சீஷர்களும் நினைக்கிறாங்க. ஏன் இவ போட்டு ரொம்ப மற்றவங்க எல்லாம் அவளை வராங்க, இவன் மட்டும் குதிச்சுக்கிட்டே வராள, கூப்பிட்டு ஓயாம கூப்பிடுறாள், கூப்பிட்டு இருக்காளன்னு சொல்லி. ஆனால் இயேசு அமைதியாய் இருக்கிறார். திரும்ப சத்தத்தை திரும்ப தூக்குறா. அப்பனா எதை வலியுறுத்துது? இயேசு கேளாதவர் போல மௌனமாய் இருக்கிறார். நம்மளுடைய காரியங்கள் அப்படித்தானே இருக்கிற மாதிரி இருக்கு. சில காரியங்கள் தேவன் மௌனமா இருக்கிற மாதிரி இல்லையா? மௌனமா இருக்கிற மாதிரி இருக்கிற சில விஷயத்துல எல்லாம், சிலதெல்லாம் சில நிறைய காரியத்தை தேவன் சொன்னா நல்லா இருக்கும்னு. அங்க தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு? அவ தகுதியற்றவ என்றதுல சிலுவைக்கு போன பிறகுதான் அநேக காரியங்களை அங்க சிலுவையில முடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் சகலமும் அவர்தான், சகலமும் அவர்தான், வார்த்தையே அவர்தான், வார்த்தையை அவர்தான் முடிக்க போறாரு. ஆனால் அதற்கு முன்பதாக அவரால் செய்ய முடியும். அந்த விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவ ஜெயிக்கணும், இவங்க பேச்சையெல்லாம் தாண்டி வரணும், அந்த தடையெல்லாம் அவ தாண்டி வரணும், இவங்க எதிர்ப்பையும் மீறி வரணும். சாத்தானுடைய எதிர்ப்பு, சாத்தானுடைய தடை, சாத்தான் கொண்டு வந்து எல்லா ஆங்கிள்லயும் வந்து நிமித்துவான் தேவனுடைய பிள்ளைகளை. தேவனுடைய பிள்ளைகளை எம்மோ நிமித்துவான். அதுக்கு ஒரு லெவலையும் அவர் ஆதீனத்துல வச்சிருப்பார். நமக்கு அது ரொம்ப அதிகமா தெரியும், எனக்கு அதிகமா தெரியும், உங்களுக்கு அதிகமா தெரியும். ஆனால் அவருடைய பாய்வுல தெரியும், அது சில நேரத்துல தூக்கிற முடியும். அதுக்கு ஒரு சிம்பிள் வசனம் கொடுத்திருப்பார். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போம், குறைவானது ஓடிப்போம், குறைவானு சொல்லிட்டு. அப்போ குறைவு எடுக்கிறதுல பரிபூர்ணம் வரும்போது, நிறைவு வரும்போது அங்கே எல்லாம் மறைந்து போகும், எல்லாமே மறைஞ்சு போகும். அப்போ திரும்ப மறுபடியும் கூப்பிட டக்குன்னு இயேசு நின்றார். நின்று பேச ஆரம்பிக்கிறார். தேவன் பேச ஆரம்பிக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் பேசுகிறார். சம்பாஷணை நடக்குது. இந்த மாதிரி மகா கொடிய வேதனைப்படுற அதெல்லாம் பல காரியங்கள் அவ பேசுறா. அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. அது என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுக்க முடியும், யூதங்களுக்கு தான் நான் கொடுக்க முடியும், உனக்கெல்லாம் அது கொடுக்க முடியாது அப்படின்றா. ஆனாலும் மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை நாய்கள் தின்னுமேன்றா. அந்த விசுவாசத்தினுடைய உச்ச நிலைக்கு அது வந்த உடனே அதுக்கு மேல ஒரு செகண்ட் காலதாமதிக்க கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம். சீஷர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த லெவலுக்கு கொண்டு போறாருன்னு. இந்த அம்மா கிட்ட இருந்த விசுவாசம் இங்க 12 பேருக்கு கிடையாது, 12 பேருக்கு கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியுமா அது உங்களுக்கு? 12 பேருக்கும் கிடையாதுன்னு. அந்த அம்மாவை இயேசு விட்டு ஓடி போச்சு பிடிக்கும்போது கிடையாது. இருந்துன்னா அந்த அம்மா புடவை உருகிட்டு வந்து அடி போட்டு சண்டை போட்டுருக்கோம். அந்த அம்மா
கண்டிப்பா வச்சிருக்கோம். நம்ம மரத்தையும் ஏதோ ஒன்று ஓகேவா தந்து ஒன்று ஒருத்த மண்டியாவது வச்சிருக்கோம் பட்டாள்னு. நீ அப்புறம் நீ என்ன அடிக்கிறது கொள்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டகால துணியகாலம் ஓடினாங்க பின்னாடி எல்லாம் இவங்கெல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன் விசுவாசம் பெரியது, உன் கூடை நிரம்ப கடவுது. நான் சொன்னாரு இல்ல, அவ என்ன கேட்டா, தன்னுடைய மகளுக்காக கேட்டா. வைத்தியர்களால செலவழித்தது போதும். மந்திரக்காரன் குறி சொல்றான், அவன் எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலோ போயிருப்பா. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்துல போற அந்நேரமே அவன் மகள் சொத்தமானாள். உன் விசுவாசம் பெரியது. இதே தான் குருடனாகிய பத்துமிலேயனுடைய காரியத்துல. தாவீதின் குமாரனே எனக்கு சேம் இதே பேட்டன் தான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உரத்த சத்தம். என்னடா புழுதி பறக்குது, மண் வாசனை பறக்குது. மண் வாசனை நீங்க பைபிள் படிக்கும் போது எல்லாம் தெரியாது உங்களுக்கு. எங்க அங்க மண் வாசனை பறக்குது? வீட்டுல பெருக்குனா தானே வரும். வீட்டுல பெருக்குனாதான் வரும்னு. அங்க போய் போனாதானே தெரியும், சம்பவத்துக்கு போனாதானே தெரியும். பத்துமிலேயத்துக்கிட்ட போகணும், அவனிடத்துல என்ன நடந்ததுன்னு போகணும், அவன்கிட்ட போய் நீங்க கேட்கணும், இது என்ன ரியலா என்ன நடந்தது பத்துமிலேயே சொல்லிட்டு. படா வேலையை பார்த்து நான் சொல்லுவார் அவரு. அப்படி இல்லை, நான் சொல்ற மகனே பாரு, நான் சொல்ற மகனே என்ன நடந்ததுன்னு. நான் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் எத்தனையோ வருஷ காலமா. குருட நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா என்னுடைய நான் குருடன், நான் பிறவி குருடன். எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டேன். நீங்களும் நானும் கேள்விப்பட்டதை விட பத்துமிலேயே கேள்விப்பட்டது அதிகம். அது கேட்டு அதை வைத்துக் கொண்டது அதிகம். உங்களிடத்துல என்னிடத்துல இல்லாத விசுவாசம் அவனிடத்துல இருந்து 120 சீஷர்கள் அவனும் ஒருத்தன். 120 சீஷர்கள்ல அவனும் ஒருத்தன். 120 பேர்ல நம்மளும் நீங்களும் கிடையாது. ஆனால் அவன் சீஷன். அவன் பாருங்க, அரசாங்கம் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த ட்ரெஸ் போட்டாதான் அனுமதிக்கப்பட்டவன் பிச்சை வாங்கலாம், இல்லைன்னா அவன் பிச்சை வாங்க கூடாது. அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதுக்கு ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ்னா அவிசுவாசிகளுக்கு ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ் இருக்கு. இப்ப தேவன் பார்க்கும்போது நம்ம அவிசுவாசிகளுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். உங்களுக்கு அது கலர் கலரா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். தேவதூதர்கள் அதை பார்க்கும்போது இது எல்லாமே பிச்சைக்காரர்களுடைய ட்ரெஸ். ராஜாவுடைய ட்ரெஸ், ரட்சிக்கப்பட்டவனுடைய ட்ரெஸ், நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், சால்வை, நீதியின் சால்வை, அதெல்லாம் போடப்பட்டிருக்கும். பல வர்ணமான அங்கி. அப்படின்னா விதத்துக்கு விதம் உங்களை துன்பப்படுத்துறதுக்கு நியமிக்கப்பட்ட வழிகள் அதெல்லாம். நீங்க அதை பார்த்தோம்னா ஐயோ யாக்கோப்பு அப்படியே கொடுத்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் தான் யோசிக்க தெரிஞ்சது, அப்பா எதுக்குடா போட்டு விட்டாருன்னு. அதெல்லாம் போனா சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும், வேற எதுக்கு போயிடும். அப்ப கேட்கிறான், கேள்விப்பட்ட மாத்திரத்துல கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும். இயேசு பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்காரு. ஆனால் இயேசு வரும்போதே, இயேசு அவ்வழியாய் வரும்போதே, அந்த ஊருக்கு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு இருந்த போதே, அவ்வழியாய் வரும்போதே, இப்ப கூட வந்துறாரு. இப்ப கூட இங்கதானே உலாவுகிறார் தேவன், இங்கதானே உலாவுகிறார். யாருக்காவது பயம் இருக்கா? தேவன் உலாவுறாரு, தேவன் அசைவாடுறாரு, தேவன் பிரசன்னரா இருக்கார். என்னவோ லைட் இப்படி சினிமா லைட் அடிக்குது, பிரசன்னரா இருக்கிறாரு. தேவன் இருக்கிறார். தேவன் மனுஷர் மத்தியிலே தேவன் வாசமாயிருக்கிறார். நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவன், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், தாம் தெரிந்து கொண்ட மனுஷனிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிற விரும்புகிற தேவன், அவனோடு கூட சஞ்சரிக்கிற தேவன். அதனால்தான் பாட்டு பண்ணோம், இயேசு என்னோடு இருந்தால் நான் என்ன இருப்பதால், நான் நடப்பதால், உட்காருவதால், நான் இருப்பதால். இது எல்லாம் 139ஆம் சங்கீதத்தினுடைய பாட்டு. இது பாட்டு அதில் போடலையேன்னு பார்க்காதீங்க, அப்புறம் வீட்டில் போய் பாருங்க. அப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு அந்த இடத்துல தேவன் ஒண்ணுமே சொல்ல. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? பத்திமலை மண்டையில போட்டேன் உன்னை. என்ன போய் தாவீதின் குமார் நான் கூப்பிடுறேன், அவனுக்கு நானா பையன்? தாவீதுக்கு நானா பையன்? கேட்டிருக்கலாம்ல தேவன். ஆனா வேதத்துல ஒரு இடத்துல கேட்கிறாரு, தாவீதுக்கு என்ன குமாரனா? போய் படிச்சு பாருங்க வீட்டுல போய் நீங்க கொடுத்த ஆர்டர் ஷீட்ல எத்தனை பேர் படிச்சீங்களோ, எத்தனை பேர் கவுத்து வச்சிங்களோ தெரியாது. படிக்க சொன்னதில்ல, தேவனுக்கு கீழ்படிஞ்சு கர்த்தர் தான் பாப்பார், அதை கணக்கில் வச்சுக்குவாரு. அப்போ பாருங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். அதட்டுகிறாங்க. ஆனா இயேசுக்கு தெரியும், அந்த வழியாய் வரும்போது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். இன்றைக்கு யார் தொடப்பட போறா? பத்திமிலே
அவன் அவன் கண் திறக்கப்பட போதுன்னு அவருக்கு தெரியும். அவன் 120 சீஷர்களை ஒருவனாய் வரப்போகிறான் என்று. கேவலம் இந்த பிச்சை எடுக்கிறவனா, கேவலம் பிச்சை எடுக்கிறவனா. பரிசேயரும் வேத பார்வரும் அவனுடைய பார்வையில் மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் ஃபிஷர்மேன். என்ன மேன்? ஃபிஷர்மேன் அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபிஷர்மேன் சூப்பரா அப்படி. மீன் பிடிக்கிறவனா தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரியா இருக்கும், என்னது மீன் பிடிக்கிறவனா, யாரா பிடிக்கிறவனா அப்படின்னு. இல்லை, அவர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா ஆக்குவேன்னு சொன்ன லிஸ்ட்ல உள்ளவர் யாரு? பர்த்திமிலேயு. ஆனால் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுடைய விசுவாசத்தை உங்களிடத்துல என்னிடத்துலயும் கிடையவே கிடையாது 100% கிடையாது. அவன் தாவீதின் குமாரன் இயேசு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டான். இனி எனக்கு இந்த பிச்சை எடுக்கிற தொழிலே வேணாம், எனக்கு கண்ணு கிடைச்சிரும். எனக்கு என்ன கிடைச்சிரும்? நீங்க படிச்சு பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டான். நீங்க நினைப்பீங்க ஒரு அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கட்டி போட்டான்னு. இல்ல, மேல போத்திக்கிட்டு இருந்ததை தூக்கி வீசிட்டு அவன் கத்துறான். அவனை சீஷர்கள் மாதிரி அங்கேயும் அதே தான் அதட்டுகிறார்கள். அதட்டுகிறார்கள். அது போதும், ஜெபம் பண்ணது நிறுத்து, போது சோத்திரம் பண்ணதை நிறுத்து, போது உபாசம் பண்ணது போதும் நிறுத்து, ஓவரா அழுதுட்டு இருக்கிற நிறுத்து, சும்மா பதட்டிக்கிட்டு இருக்கிற நிறுத்து, இன்னும் அதிகமா கத்துற, இன்னும் அதிகமா சோத்திரம் பண்ற, இன்னும் அதிகமா வேதம் வாசிக்கிற, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ற, நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது நிறுத்த மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா சோத்திரம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா கத்துற இடத்துக்கு ஏற்ற பிரியமான உபவாசத்தை பண்ணுவேன். சும்மா நல்லா பட்டினி எடுக்கிறது அது இல்லை, உபவாசம் பண்ணுவேன். இன்னும் நான் நம்பிக்கையா பண்ணும்போது இயேசு என்ன செய்திருவாரு? அவ்வளவுதான். என்ன கேட்பாருங்க? நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்ம காரியமே அவருக்கு தெரியாமலே நம்மளை பார்த்து கேட்கறாரு, உனக்கு என்ன செய்யணும்? அது கூடவா தெரியல சாமி, நீங்க கேட்டீங்க வந்தீங்க, அவ்வளவு தூரம் வந்துட்டு போச்சு, கிட்ட வந்துட்டு போட்டுட்டீங்க. நான் இவ்வளவு நினைச்சா கட்சியில நீங்க என்ன விட மோசமா இருக்கிறீங்க, ஏன்டே நீங்க கேக்குறீங்க உனக்கு என்ன வேணும்னு, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஐயோ நீங்க வேற ஆள் போகுது, அந்த இயேசு சாமி எங்க அப்படின்னா அவ்வளவு இயேசு எப்பயும் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் அச்சோ இயேசு வந்தும் கூட பார்த்தும் கூட கேட்டும் கூட விட்டுட்டேனே நாடகத்துல வந்த இயேசு நினைச்சிட்டேன். ஐயோ கிறிஸ்துமஸுக்கு வந்தவர் நினைச்சா, சண்டே கிளாஸுக்கு நடந்தது இப்ப பிபிஎஸ்க்கு வந்த இயேசு நினைச்சானே. ஐயோ அலோன்னு நான் நினைச்ச தூக்கத்துல கனா காண்றேன் நினைச்சேனே, கனவு இல்லை கனா காண்றேன் நினைச்சேனே. ஐயோ விட்டுட்டேனே அப்படி விட்டுருவோம். அப்பா கேட்கிறாரு, கர்த்தர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? ரஃபி இந்த பிச்சைக்காரன் அவங்ககிட்ட எல்லாம் பேசி நம்ம ஸ்டேட்டஸ் இது பண்ணிக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க. பேதுரு அந்த இடத்துல பேதுரு எதுவுமே சொல்லல, யாரும் ஒண்ணு அவர் பேசுறாரு, எல்லாம் என்னவோ நடக்க போகுது இப்படியேதான் ஒவ்வொரு காரியமும். சாரி பார்த்து அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதே என்னுடைய மாதிரிகள் தான் அப்ப நடக்கும். இங்க பாருங்க, சமரியா ஸ்திரியை பார்க்க போறாரு. தெரியும் கர்த்தருக்கு இந்த இடத்துல இந்த கிராமத்துல இந்த காரியம் நடக்க போகுதுன்னு. அப்ப தேவன் அவரவருடைய வாழ்க்கையில அவர் வருவார், அவர் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில வருவார். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உங்களை என்ன பண்ணுவேன்? அம்போன்னு விட மாட்டேன். அப்படி சொன்னாதானே தெரியும். திக்கற்றவர்களாக விடன்னு சொல்றது போல உங்களை அம்போன்னு விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன். அப்ப நான் உன்னிடத்துல கேட்பேன், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய்? 10 மார்க் எனக்கு கூட போட்டு கொடுங்கன்னா அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அவ்வளவுதானே கேட்டா முடிச்சு போச்சு. ஐயோ ஆண்டவர் போயிட்டாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் போயிட்டாரு. ஐயோ அதுக்குள்ளே நான் ரெடியா இருக்கணுமே. அவர் எந்த நேரத்துல வருவாரு? எந்த நேரத்திலையும் வருவார் தேவன், எந்த நேரத்திலையும் வருவார். அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையா காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையில கட்டாயம் தேவன் வருவார். இப்ப டக்குன்னு கேட்கிறார், தேவன் கேட்கிறாரு, நம்ம பார்த்து டக்குன்னு கேட்கிறாரு, நான் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சக்குன்னு சொல்லு, ஒரு போச்சு. இயேசு வந்தும் கூட இழந்து போகிறவர்களை ஏற்கக்கூடாது. இயேசு திடீர்னு இந்த இடத்துல நம்ம தேவன் காட்சி அளிக்கிறார், கேட்கிறார், திடீர்னு கேட்கிறார், மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுன்னு. அவ்வளவுதான், இயேசுவை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் போயிடும், உடனே சொல்லணும் இயேசுவே. அந்த நேரத்துல நீங்க மயங்கி இருந்தீங்கன்னா,
நிலைமை உண்டதும் போயிடுச்சு. இன்னமும் அதோட மோசம். அதுலயாவது கொஞ்சம் பார்க்கவாது செஞ்சீங்க, 2 வார்த்தை கேட்கவாது செஞ்சீங்க. அப்போதான் அதனாலதான் கர்த்தர் வருவார், நிச்சயமாய் என்னிடத்துல வருவார், உங்களிடத்துல கட்டாயம் வருவார், கட்டாயம் வருவார். நம் ஜெபத்தை விடாதிருக்க வேண்டும், ஜெபத்தை விடாம இருக்க வேண்டும். அப்போதான் முறுமுறுப்பு நம்ம விட்டு நீங்கும். கடந்த வாரங்களாய் கர்த்தர் சொல்லிட்டு வந்தார், முறுமுறுப்பு உன்னிடத்துல இருக்கவே கூடாது, முறுமுறுப்பு உன்னிடத்துல இருக்கக்கூடாது. இந்த முறுமுறுப்பு நிமித்தமாய் நீ இழந்து போவாய், இழந்து போவாய். தேவனுடைய ஆலோசனைகளை செய்ய மறுத்தால் தேவ நன்மையை இழந்து போவாய். இறக்கம் கிடைக்கும், தயவு கிடைக்கும், சோறு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும், நன்மை கிடைக்காது. தேவனிடத்துல இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. தேவன் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், தேவன் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் இருப்பாய். முறுமுறுப்பு இருக்கவே கூடாது, முறுமுறுப்பு உங்களிடத்துல இருக்க கூடாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2-3 வசனத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிடுவோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம். வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரயுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பாருங்க, இந்த வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்திலிருந்து. ஏன்னா சம்பவம் என்ன என்பது ஓரளவுக்கு தொடக்கத்திலிருந்து கொஞ்சம் அதனுடைய வசனத்தினுடைய 20ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து தொடங்குது. அது அப்படி சொன்னா நேரங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமா ஒவ்வொரு இதுகளை அப்படி கோர்வையா கொண்டு போகும்போது அதிக நேரங்களை எடுத்துக்கொண்டே போகும் என்பதனாலதான் அது இடையில அது கொஞ்சம் புரியுற மாதிரி 8ஆம் வசனத்திலிருந்து வாசித்தாதான் தெரியும். இல்லைன்னா நேரடியா வசனத்துக்குள்ள 12ஆம் வசனத்துக்குள்ள போயிட்டோம்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்றாரு கர்த்தர், உதாரணத்துக்கு சொல்றாரு. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லு, பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. கர்த்தராகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு அதிகாரம் இல்லையா? ஒருவன் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அவனுடைய விசுவாசம் அப்படி, அவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு அப்படி, அவனை தெரிந்து கொள்ளுதல் அப்படி, அவனுடைய கீழ்ப்படிதல் அப்படி. சிலர் கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நீண்ட பயணம் கூட சிலருக்கு இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் பொறுத்து இருக்குது. ஆனா கீழ்ப்படிதல் இப்படி இருக்கலாம். என்ன சொல்லு? அதனால கர்த்தருக்கு இடம் கொடுப்பதில் முக்கியம். இருதயத்துல இடம் கொடுப்பது முக்கியம். என்னுடையது உம்முடையது அல்லாததை சொல்லுங்க. உம்முடையது உங்களை நிறைய நேரம் ஏதாவது சொல்ல வச்சிருக்காங்க. பிரசங்க நேரம் இது போல காலத்துல சொல்ல வச்சிருக்க நிறைய இடத்துல சொல்லிட்டு நீங்க செய்யறதுல நான் சொல்றதில்ல. எதுக்கு உங்களுக்கு வீணா உங்க கணக்கை எழுதி கூட்டிகிட்டே போவானே, என்னால உங்க கணக்கு கூட்டுன்னு எதுக்கு? என்ன அது வேற எங்கேயா போய் திட்டுறதுக்கு? என்ன இருக்கிறது பத்தாதுன்னு திட்டுறது பத்தாதுன்னு என்ன சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடையது என்னிடத்துல இல்லை,
இல்லை இல்லை. உம்முடையது அல்லாதது என்னிடத்துல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இதை என்னை விட்டு எடுத்து விடும், என்னை விட்டு எடுத்து விடும், எடுத்து விடும், எடுத்து விடும். ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. மார்த்தாள் மரியாள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இங்க உள்ள மார்த்தாள் மரியாள் கிடையாது. இயேசு வாழ்ந்த காலத்துல மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் சமையல்ல எக்ஸ்போர்ட். அவ்வளோ எக்ஸ்போர்ட்னா இது பண்றதில்ல, ஏற்றுமதி பண்றதில்ல. ஏன்னா இலக்கணம் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ நினைச்சிருக்கீங்க. என்னன்னா அவ சமைக்கிறதுல அப்படி கை தேர்ந்த ஆளு, இன்ட்ரெஸ்டா செய்யறாள். எப்படி சமைச்சு தொலைகிறேன் அப்படின்றது இல்ல, செய்து தொலைகிறேன், போட்டு தொலைகிறேன், வாயில போட்டுக்கோ அப்படிலாம் இல்ல. நான் இழைச்சி போயிட்டே இருக்கிறேன், நீ ஊப்பிக்கிட்டே போ அப்படி, அது இல்லை, அப்படி இல்லை. வாய்க்கு ருசியா விருப்பத்தோட அவள் தன்னுடைய சகோதரனுக்கும் தன்னுடைய மாமிக்கும் தன்னுடைய மாமாவுக்கும் அவள் அனுதினம் செய்கிறவளை அப்படியே வந்து போட்டிருக்கு வேதத்துல. என்ன சொல்லிட்டு நம்ம திட்டல, உனக்கு போறது பார்த்தாது கூட 2 கூட்டு வந்திருக்க, அதுக்குமா போடணும் அப்படின்னு. கூட வந்து யாரு உடன் ஊழியக்காரங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு தான் அந்த மரியாதை, வேற யாரும் இல்லை. உடன் விசுவாசிகளா இருப்பாங்க. இயேசுவோட வந்தா எத்தனை பேர் வராங்க? 12 பேர் வராங்க. 12 லாசர் வீட்டுல எத்தனை பேரு? அதுக்கப்புறம் வீட்டுல கதவு எதுவுமே இருக்காதா? 3 பேர் இருந்தாங்கன்னா அந்த 3 பேர் தான் வீட்டுல பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்களா? கட்டாயம் இருப்பாங்க, இருக்கலாம். ஒரு வீடு அப்போ இருக்கலாம். போச்சு. இங்க ஒரு மார்த்தாள் இருக்கலாம். மார்த்தாள்னு சொல்ல முடியாது, நான் அழைக்கிறேன். ஆனால் அப்ப மார்த்தாள் மரியாள் அங்க மரியாள் அங்க வேலை செய்யறாங்க, இயேசுவோடு வர்றாங்க, சந்தோஷமா வேலை செய்யறாங்க. இயேசு வந்துட்டாரே, இயேசு வந்துட்டாரே. என்ன இயேசு கூட அத்தனை பேர் வருவாங்க? இந்த குட்டி பிள்ளைங்கள கூட்டு வர்றாரு, அரை மூட்டை காலி ஆயிரும். அரிசி 25 கிலோல அரை மூட்டை காலி ஆயிரும். என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? அதை படிக்கும் போது அதை படிக்கும் போது அப்ப எல்லாம் சமைக்கிற அவ சொன்னா ஒண்ணும் இல்ல, நான் இவ்வளவு வேலைய செய்யறேனே செய்யறேன். இந்த மரியாளோ நல்லா சுத்தி 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 வந்தா, ரெடியா ரெடியா அக்கா, ரெடி பண்ணிட்டியா அக்கா, ரெடி பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியா, இந்த அவங்க இந்த வெட்டி நீர், இந்த தக்காளி இந்த வெட்டி நீர், இந்த அப்படி இந்த வாயினதான் இருக்குது, இதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா லாசரு பரபரப்பாய் சகோதரன் செஞ்சிட்டு இருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் காரியங்கள். இயேசு வரார், மெசியா வரார், நம்முடைய தேவன் வரார் வரார், எல்லாம் செய்யறாங்க. எல்லாம் சந்தோஷமாய் எப்படி இயேசு வீட்டுக்குள்ள வரார். அநேக வீடுகளுக்கு இயேசு போனார். ஆனால் இயேசுவை சந்தோஷமாய் அங்கே சமைச்சோ கொடுத்தோ அவரை ஆதரித்தோ இருந்தது இல்லை. இயேசு அந்த வீட்டிலே சிநேகிதனாய் இருந்தார், நல்ல ஒரு சிநேகிதனாய் இருந்தார். அவர்களை ரொம்பவும் சிநேகித்தார் இயேசு, ரொம்பவும் சிநேகித்தார். அவருடைய உள்ளங்கள் அப்படிப்பட்டதாய் இருந்தது. அவர்கள் வீடு, அவங்க தோட்டம், அவங்க துறவு, அவங்க வீட்டு மாங்காய் மரம் அதெல்லாம் பார்த்துல, அதெல்லாம் இல்லை. இயேசு அவர்கள் உள்ளங்களை கண்டு இருக்கார். அப்ப மரியாதை சொல்றாரு, மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்றா, ஆண்டவரே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறேன், இவன் உங்க பாதபடியில வந்து உட்கார்ந்திருக்கிறாள், உங்க பாதபடியில வந்து உட்கார்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவளே மார்த்தாளே மார்த்தாளே, நீதி சொல்லுங்க. சொல்லுவாங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு எதுக்குமே கேட்டுக்காது, நீ அது ஒழுங்கா சொன்னா நானும் சேர்த்து சொல்லி இருப்பேனே, அதை கூட சரியாவும் சொல்லாம இருக்கிறீங்களே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உங்களையும் என்னையும் கர்த்தர் அதுதான் சொல்றார், நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி. அப்படி தெரிந்து கொள்ளுகிற நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் போது நீ என்னவா இருக்கக்கூடாது, வன்காலனாய் இருக்கலாமா? இப்ப வந்தவனை ஆசீர்வச்சிட்டீங்களே, இப்ப வந்தவனை உயர்த்திட்டீங்களே, இப்போ சொன்னவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றீங்களே, அவங்களுக்கு அதான் ஆசீர்வாதம். உங்களுக்கு வேறு விதமா வச்சிருப்பார் கர்த்தர், அவர்களுக்கு ஒண்ணு வச்சிருப்பாரு. அவர்களுடைய கீழ்ப்படிதல் அவர் ஆண்டவருக்கு தான் தெரியும். அவங்க எப்படி ஒபே பண்றாங்க தேவனோடு கூட எப்படின்னு. நாம் அநேக நேரங்களில் நமக்குள்ளே அநேக முரட்டாட்டங்கள், உள்ளுக்குள்ளே ஜென்ம சுவாபத்தின் முரட்டாட்டங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அது சாகாமல் இருந்து கொண்டே இருக்கும். நிறைய சுத்திருக்கும், ஆனா சில வகைகள் சாகாமல் இருக்கும், சாகாமல் இருக்கும்.
அவைகளையும் தேவன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது? எடுக்க வேண்டியதா இருக்குது. தேவன் ஒரு மனுஷனை அவனை சரியாக அவனை தேவனுக்குள்ளே பூரணமாக்க வேண்டியதா இருக்கிறது. அப்பதான் பரிபூர்ணம் அடைய முடியும். அவன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறனாய் ஆக முடியும். பாருங்க, இவ்விதமாக முறுமுறுக்காதன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய கர்த்தர் சொல்ற, நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும். நிறைய பேருக்கு இது விளங்கவே விளங்காது. முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அவர்களுக்கு தான் எப்படி நடத்துவார்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின்படி நடத்துவார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் வீட்டில் போய் வாசித்தீங்க. எபிரேயர் 12 வாசிக்க மாட்டீங்க, வாசித்து பாருங்க. ஆனாலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின்படி நடத்தி கொண்டு போவார். ஆனால் அவர் வார்த்தை தவறாது. அவருடைய வார்த்தை தவறாது. அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுப்பார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-13. எண்ணாகமம். இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாய். ஒரு நிமிஷம்டா. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் 193ஆம் பகுதி. 193 193 வந்துருச்சா? இப்ப வாசிக்கலாம். இப்பதான் வந்திருக்காங்க எல்லாரும். ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசாரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுளை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். அவ்வளவுதான். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசித்தோம். ஒரு பிரச்சனை வருகிறது, மோசேயினிடத்துல வருகிறது. கர்த்தர் மோசேயினிடத்துல காரியங்களை பேசுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அப்ப தெரிந்து கொள்ளாதவனுடைய கோல் துளிர்க்காது. தெரிந்து கொள்ளாதவனுடைய கோல் துளிர்க்காது. ஆரோனை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிடையாது. இவன் அண்ணன்றதுனால நீ நியமிச்சு வச்சுக்கிட்ட. நீ என்ன பண்ற? நியமிச்சுட்டாலும் உன் அண்ணன் மகனை நீ என்ன பண்ணிக்கிட்ட? நியமிச்சு வச்சுக்கிட்ட. கிடையவே கிடையாது என்று சொல்லி சண்டை நடக்குது. பிரச்சனைகள் அங்க நடக்குது. கர்த்தரிடத்துல போது பிரச்சனை கொண்டு போகிறார் மோசே. சொல்லுகிறார், நான் வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல பாருங்க 16ஆம் வசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அது அப்படியே இதுல இருக்கும். அதுல இருந்த முறுமுறுப்பும் அதுல இருந்த காரியங்களும் இதுல அப்படியே இருக்கும். அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும்.
இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். அப்போ முறுமுறுப்பு தொடர்ந்து இருக்கும் பரியந்தமும் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருந்தேனே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருந்தேனே, தேவனுடைய வழிகளிலே நடந்தேனே, தேவனுடைய வழிகளில் நடந்து வந்தேனே, என்னத்தை கண்டுட்டேன், என்ன காரியத்தை நான் மற்ற கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்திலிருந்து அனுதினமும் படைத்துக்கிட்டு அவர் கொடுக்கிற சுவாசத்தை வாங்கிக்கிட்டு, சுவாசம் யார் கொடுக்குறா? கவர்மெண்டா கொடுக்குது? கவர்மெண்டா கொடுக்குது? பாடியா கொடுக்குறாரு? கிடையாது. பாடியா கொடுக்குறாரு? கிடையாது. செல்வம் கொடுக்கல, பன்னீர் கொடுக்கல, யாரும் கொடுக்கல. எந்த எந்த டப்பா மூடி ஒண்ணு யாரும் கொடுக்கல. கர்த்தர் கொடுக்கிறார் மனுஷனுக்கு. மனுஷனை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய சுவாசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். நீ என்னுடையவன் இந்தா அப்படின்னு ஊதுறாரா? நீ என்னுடையவன்ல அப்படின்னு அப்படி உள்ள வந்துருச்சுன்னா என்ன ஆவான்? என்னைக்கா தூக்கத்துல யோசித்து பாத்தீங்களா? நீ யாரு என்னுடையவனா அப்படின்னாருன்னா மூச்சு வந்துச்சுன்னு வச்சோம் அப்படின்ட்டாருன்னா போயிருமே. அப்ப தேவனை சேவிக்கிறவனும் தேவனை சேவிக்காதவனும் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? சுவாசத்தை கொடுக்கிறாரு. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை திட்ட கடவது போட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் என்ன வச்சிருக்கோம்? கர்த்தருடைய சுவாசத்தை வச்சிருக்கோம். காலையில விழுந்தோமா தேவ பாதத்துல? விடிய காலையில விழுந்தோமா தேவன் பாதத்துல? எத்தனை பேர் விழுந்திருக்கோம் தேவன் பாதத்துல? எத்தனை மணியோ? 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ இருக்கட்டும், எந்திரிச்சதும் தேவன் பாதத்துல போய் விழுந்தோமா? பாத்ரூம்ல விழுந்திருப்போம், அதுக்கும் ஒரு டைம் வச்சிருப்போம், அதுல போய் விழுந்திருப்போம், பேப்பர்ல போய் விழுந்திருப்போம், டீல போய் விழுந்திருப்போம், காபியில போய் விழுந்திருப்போம், போய் செடி கொடியில தண்ணி ஊத்துறதுல போய் விழுந்திருப்போம். நமக்கு மேல தண்ணி ஊத்தணுமா? நமக்கு எரு போட்டோமா? நமக்கு தண்ணி ஊத்தணுமா? கிடையாது. செடி வாடுது, நாய் வாடுது, பூனை வாடுது, ஆனா அதுக்கு இதாகுது, அதுக்கு இதாகுது, அதுக்கு போவோம். இது சொல்ல என்ன பேர் இருக்கும்? அவ்வளவுதான், டெட். அவ்வளவுதான். ஏன்னா மனுஷன் அது பேசுது, மனுஷன் செய்யற காரியத்தை பேசுது, செய்யாதன்னு. அதை செய்ய அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முதல்ல ஆத்மா ஆவியாகிய மனிதன் பலப்படணும். ஆவியாகிய மனிதன் காலையில பலப்படணும். அந்த நாளுக்குரிய கிருபை அவனுக்கு கிடைக்கணும். அந்த நாள் எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது. அந்த நாள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு, எவ்வளவு பெரிய காரியங்களை ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாது, எத்தனை சவால்களை ஃபேஸ் பண்ண போறோம்னு தெரியாது, எத்தனை இடர்பாடுகள் வரப்போகுது தெரியாது, எத்தனை துர்ச்செய்திகள் வரப்போகுதுன்னு தெரியாது. ஆனா வேதத்தை வாசிக்கும் போது வாசித்துருவோம், துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் தடனா இருப்பான். துர்ச்செய்தி வரப்போதுன்னு ஏதோ ஒண்ணு லேசா தெரிஞ்சா போட்டு விழுந்துருவான். அப்போ சொல்றாரு, இப்ப காலையில நீ எழும்பி என்ன செய்தாய்? யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த? யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த? யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்த? நல்ல பங்கை மறியால் தெரிந்து கொண்டால் நல்ல என் பாதத்துல இருக்கிற பங்கேத்து. உங்களை என்னையும் கேட்க மாட்டாரா? நேத்திக்கு இருந்தது நேத்திக்கு, இன்னைக்கு இருந்து. நேத்திக்கு சோத்துங்களையா நீ வா அப்படின்னா நம்ம யாராவது கூடு கேட்போம்? இன்னைக்கு சோறு கேட்கறியா நான் சொல்லுவோம்? கிடையாது. நேற்றைக்கு காலை ஆகாரம் நேற்றுக்குரியது, கழிந்து போயிற்று. கழிந்து விட்டு போன புதன்கிழமை இட்லி சாப்பிட்டாய், அடுத்த புதன்கிழமை உனக்கு இட்லி நான் போடுறோம் வீட்டுல? கிடையாது. காலை ஆகாரம் வேறு, மத்தியான ஆகாரம் வேறு, ஈவினிங் மிடில் ஆகாரம் வேறு, நைட் ஆகாரம் வேறு. அது வேறு. நேற்றைய நாள் நேற்றை கலந்து, நேற்றைய பரிசுத்தம் நேற்றைக்கு, நேற்றுக்கு உத்தமம் நேற்றுக்கு, நேற்றுக்கு விசுவாசம் நேற்றைக்கு, இன்றைக்கு அந்த பரிசுத்தமும் அந்த விசுவாசமும். உங்களை பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஓடுகிறவர்கள், தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஓடுகிறவர்கள், இவர்கள் ஜெயம் பெறுகிற கூட்டம் என்று சொல்கிறார்களே, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கூட்டம் என்று சொல்கிறார்களே, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்கிறார்களே, தங்களை தாங்களே விசேஷித்துக் கொள்கிறார்களே, இவர்களிடத்துல நான் பெரிய மாற்றத்தையே காணலையே. இவங்க வாயில விசுவாசமான வார்த்தையே நான் பார்க்கலையே. இந்த வாலிபனிடத்துல விசுவாசத்தை பார்க்கலையே, இந்த வாலிப மகளிடத்துல இந்த விசுவாசத்தை காக்கலையே, இந்த குடும்ப தலைவனிடத்துல நான் பார்க்கலையே. எப்பவும் எரிஞ்சு விடுற எரிச்சல் தானே இருக்குது, முறுமுறுப்பு தானே இருக்குது. இந்த மனுஷனிடத்துல நான் ஒன்றையும் காணலையே. இந்த மனுஷனிடத்துல இந்த உலகத்தை குறித்த காரியம் தானே இருக்குது, தேவனை குறித்த காரியம் இல்லையே. இந்த மனுஷனிடத்துல பேசினா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்று சொல்லி இல்லையே. தேவனுடைய வார்த்தையை குறித்து
சொல்லுகிற காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. இவரிடத்துல போனா நமக்கு உயிர் பெற்றவர் போல நமக்கு ஒரு உணர்வு வருகிறது. நாம் உயிர் பெற்றவர்களாய் வருகிறது. நம்மை திடப்படுத்துகிற வார்த்தைகள் வருது, நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தைகள் இருக்குதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டாரா? இருக்க மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த அசூசி நீங்க வேண்டும், அந்த அசூசி நீங்க வேண்டும். அது எதனால? ஜபத்தினால. ஜபத்தினால. ஜப வேத வாசிப்பும் ஜபமும் குடும்ப ஜபமும். குடும்ப ஜபத்துல இல்லையா நீ தேவனை விட்டு வெளியே இருக்கிறாய் என்று அர்த்தம். தேவனை விட்டு வெளியே இருக்கிறாய் என்று அர்த்தம். தனி ஜபத்துல தேவனோடு கூட நீ உறவுல இல்லையா, தேவனோடு கூட அந்த ஐக்கியத்துல இல்லையா, அப்பா மகனும் தனியா இருக்கிறாங்க, நான் அப்பா இருக்கிறாரு ஆனா மகன் தனியா இருக்கிறான் அர்த்தம். மகள் தனியா இருக்கிறான். எங்கிருந்து ஜெயம் வரும்? சரி நான் இன்னைக்கு உட்காந்துடுறேன், அப்ப நாளைக்கு வருதான்னு போய் அப்படி போக்குற கூட வராது. நான் நித்தமும் நான் அதிலே பழகி நித்தமும் நான் அதிலே நடக்க வேண்டும். இந்த உலகத்தை ஐஸ்வர்யத்தை வாங்குறதுக்காக கர்த்தரை கொஞ்ச காலத்துக்கு தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. வீடு வாசல்களை தேடுகிறவர்கள், வீடு வாசல்கள் மாத்திரம் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பொன் பொருள் எனக்கு வேண்டும் என்று கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவைகளை காட்டிலும் விலையேறப்பட்டது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். எல்லாம் கிடைச்சாலும் நித்திய ஜீவன் கிடைக்கலன்னா போச்சு போச்சு. அப்ப தேவன் சொல்கிறார், என் நிமித்தமாய் என் நிமித்தமாய் என் நிமித்தமாய் என் நிமித்தமாய் நீ எதை இழந்தாலும் அவைகள் எல்லாம் உன் மனைவி தவிர எல்லாம் உனக்கு 100 தருவேன்னு சொன்னார். உன் கணவனை தவிர எல்லாம் உனக்கு 100 தருவேன். 100 புருஷன் தந்துடுற 100 மனைவி தந்துடுறன்னு சொல்லியிருப்பாரு அவர் பரிசுத்த தேவன். இல்ல, அதை தவிர உனக்கு எல்லாம் எப்ப தருவேன்னாரு? நித்திய ஜீவனோடு இம்மையில நான் தருவேன் என்று தருவேன்னு சொல்லி. உண்டானதே வரல, எங்கந்து 100 மடங்கு வரும் என்று தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தெரிந்து கொள்ள அவர்களிடத்துல அதிகமாய் கர்த்தர் எதிர்பார்ப்பார். உங்களிடத்துல என்னிடத்திலும் அதிகமாய் எதிர்பார்ப்பார். கட்டாயம் கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி நாம் கீழ்ப்படிந்த நடந்தால் தான் நம் ஜெயம் பெற முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன். அந்த மனுஷன் உங்க வார்த்தை ஆலோசனை அசட்ட பண்ணினான ஆண்டவரே, அவனுக்கு எப்படி நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வரலாம்? முடியாது. நான் தான் அவனை ஆட்சி செய்யறேன், நீங்க இல்லையே, நான் ஆட்சி செய்யறேன். பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கலாம், குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமா இருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போறதா இருக்கலாம். ஆனா உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படியிலே அவன் என்னுடைய ஆளு. யார் ஒருவர் கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கும் கர்த்தருடைய புத்திமதிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாம இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பிசாசு தான் ஆளுகை செய்வான். தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய மாட்டார். தேவனுடைய ஆவி அன்பும் பலமும் தெளிந்த இதுள்ள ஆவி. அது பயந்த ஆவி கிடையாது, பயந்தாவி கிடையாது. அப்ப அந்த தேவ ஆவி சந்தேகப்படாமல் அப்படியே கீழ்ப்படியும். சந்தேகப்படாமல் கீழ்ப்படியும். நாள் வரும், கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில பிரவேசிப்பார், கர்த்தர் அவர்கள் வாழ்வில பிரகாசிப்பார். 7:40 7:20 தொடங்கினது 8:15 55 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஒரு மணி நேரம் கூட ஆகல. திரும்பி கூட பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான். நீங்க விசுவாசிங்க. நம் ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்த போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது உண்மை. நீங்க அதை எங்களுக்கு கொஞ்சம் அடையாளமா காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆபத்தை விலைக்கு வாங்குறது. அப்ப இங்க யாரையாவது நிறுத்தணும், யாரையாவது தான் சீட்டு போட்டு இதுல யாராவது ஒருத்தர் தான் நிறுத்தணும். கர்த்தர் இறங்கி வந்தது உண்மை. பெற்றுக்கொண்டவர்கள் அதை அனுபவிப்பார்கள். பெற்றுக்கொண்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் விடுதலையை அனுபவிப்பார்கள். போன வாரம் கர்த்தர் சொன்னார் இந்த மே மாதத்தை குறித்து கர்த்தர் சொன்னார். எத்தனையோ மே மாதங்கள் வருகிறது. இந்த மே மாதம் எத்தனையோ பேருக்கு ரொம்ப அவசியமான மாதம். எத்தனையோ எல்லா மாதமும் அவசியமான மாதம் தான். அதுலயும் இந்த மாதம் குறிப்பா ரொம்ப அவசியம். +2 ரிசல்ட் நான் எப்படி உங்க தரப்புல நின்றுதான் ஆண்டவரே அப்படிம்பாங்க. 10th ரிசல்ட் நாங்க குடும்பமா தரப்புல எப்படி நின்றுதான் ஆண்டவரே அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரிசல்ட் வர இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதே வரும். ஆமென். மேன்மையானதே வரும் என்று விசுவாசிக்கிறேன். ஆனாலும் அவர்கள் தேவனை பற்றுகிற பற்றுதல் பத்தாது. தேவனை
தேடுகிற தேடுதல் பத்தாது. தேவனை தேடுகிற பத்தாது. இம்மைக்குரியவர்களாய் இராதபடி மறுமைக்குரிய காரியங்களும் தேவன் இந்த பூமியில வைத்திருக்கிற காரியங்களிலே ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். ஜெயம் கொள்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுநாள் தெரியும் எல்லாருக்கும், செவ்வாய்க்கிழமை பிரேயர் மீட்டிங். மாதத்துல 2 முறை நடக்கிற செவ்வாய்க்கிழமை. இந்த மாதத்துல அது முதல் முறையாய் வருகிறது இல்லையா? என்ன சொல்லிட்டு 2வது செவ்வாய்க்கிழமை, 2வது செவ்வாய்க்கிழமை. நாளை மறுநாள் 10:30 மணிக்கு. நாளை மறுநாள் 10:30 மணிக்கு. எல்லாரும் லீவு நாள் தான். எப்பவும் போல வர மாதிரியே வாங்க, வருவீங்க. நாங்கள் என்னதான் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாலும் எப்பவும் வரது போல பல ரீசன்களை சொல்லிக்கொண்டு நீங்க என்ன செய்றீங்களோ அதையே தான் செய்துக்கிட்டு வருவீங்க. செய்துட்டு உங்களை போல நான் நடந்த மீட்டிங் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்? 12, 12:30, 1 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனால் அப்படி இராதபடி எல்லாரும் சீக்கிரமா கர்த்தர் கிருபையில எஜமான இடத்துல லீவெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையில வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே நீங்கள் திட்டமிட்டபடியே இந்த நாளை நடத்தி கொடுத்தீங்க. நீங்க அல்லாமல் இது நடக்கல. நீங்க வந்து இதை நடத்தி கொடுத்த மகா பிரிய கிருபையின் பாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் தொட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், பிள்ளைகள் பெரிய சாட்சிகளாய் நீர் எழுப்புவீர். அநேகரை வரும் நாட்களிலே சாட்சியாய் நிறுத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய இருதய விருப்பங்கள், நான் வாஞ்சைகள் சகலமும் நிறைவேறுவதாக. இந்த மாதத்தின் அனைத்து தேவைகளும் உமது கரத்தினாலே பரிபூர்ணமாய் சந்திக்கப்படுவதாக. அற்புதங்கள், அதிசயங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. உடைய காக்கும் கரத்துக்குள்ளே உடைய பிள்ளைகளாக எங்களை அத்தனை பேரும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உடைய ரத்தத்துக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். போக்கில வரத்தில் உடைய பிள்ளைகளை கண்மணியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. திரும்பமாக ஒருவர் சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பரியந்தம் நீர் காத்துக்கொள்ளும்படி நடத்தும். துதிகான மகிமையாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.